Hi students, a listening practice for today. There was once an old woman who could not see well. A doctor said he will cure her and agreed to take a fee only if he cures her. Every time he visited the old woman's house, the doctor would steal something. After many days of treatment, the doctor finally said she was fully cured. By then, he had stolen everything. The woman realized the doctor had stolen and came up with a plan. She refused to pay the fees to the doctor. The doctor went to the court. When the judge asked the old woman, she said, "When I could not see well, I used to see many things in my house, but now I cannot see anything in my house. My agreement with the doctor was to pay the fees only if he makes me see well." The doctor could not say anything and realized his mistake of stealing from the old woman. Let's look at the new words. Woman means ஒரு பொம்பளை. மேன்னாக்கா ஆம்பளை, உமன்னா பொம்பளை. பெண் அப்படின்ற அர்த்தத்தில். கியூர் அப்படின்னாக்கா நமக்கு ஏதாவது வியாதி வந்திருக்கும் போது அது குணமாக்குறது இல்லையா, அதுதான் கியூர்னா குணமாக்குறதுன்னு பேர். ஃபீ அப்படின்னாக்கா ஃபீஸ், நம்ம டாக்டருக்கு பைசா கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் ஃபீஸ்ன்னு பேர். இங்க சிங்குலர்ல இருக்கு ஃபீ அப்படின்னு. ஸ்டீல்னா திருடுறது. ட்ரீட்மெண்ட்னா டாக்டர் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம போகும்போது டாக்டர் நமக்கு மருத்துவம் பார்க்கறாரு இல்லையா, அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட்னு பேர். நம்ம உடம்பு சரியாகிறதுக்காக அவர் கொடுக்குற மருந்து மாத்திரை அதெல்லாம் சேர்ந்து ட்ரீட்மெண்ட்னு பேர். அதுக்கு உடம்பு சரியாக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாலும் அது பேர் ட்ரீட்மெண்ட். ரெஃப்யூஸ் அப்படின்னாக்கா மறுக்கிறது, இது இப்ப தர முடியாது, இல்லை நான் சொல்லலை அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னதா மறுக்கிறதுக்கு ரெஃப்யூஸ்னு பேர். கோர்ட்னா நீதிமன்றம், வழக்கெல்லாம் நடக்கிறது இல்லையா, தீர்ப்புலாம் சொல்றாங்க இல்லையா, அது கோர்ட். ஜட்ஜினா நீதிபதி. யூஸ்டு டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ்ல. யூஸ்டு டு அப்படின்னாக்கா நான் முன்னாடி இந்த மாதிரி வழக்கமா பண்ண இது நடக்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு யூஸ்டு டுன்னு சொல்லுவோம். பேனா கொடுக்கறது, பைசா கொடுக்கறது, அதுக்கு பேனா. இப்போ பே த ஃபீஸ்னா நான் அவருக்கு உண்டான இப்போ டாக்டருக்கு உண்டான பைசாவை கொடுப்பேன் அப்படின்றா. ஓகே, now that you have learned the new words, pause the video and see what you understood from the passage. Once you thought about it, run the video and I will tell you the meaning in Tamil. Okay, now let's see the meaning in Tamil. ஒரு சமயத்துல ஒரு வயசான ஒரு பொம்பளை இருந்தாங்க. அவங்களுக்கு கண் பார்வை சரியா இல்லை, அவங்களால கிளியரா பார்க்க முடியல. இந்த இடத்துல வெள்ளுனாக்கா நல்லா அப்படின்னு அர்த்தம், நல்லா பார்க்க முடியல. ஒரு டாக்டர் சொன்னாரு, நான் வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்யறேன், அண்ட் உங்களுக்கு கண்ணு சரியானா மட்டும்தான், உங்களுக்கு பார்வை சரியாச்சுன்னா மட்டும்தான், வைத்தியம் சரியாச்சுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஃபீஸ் வாங்கிப்பேன் அப்படின்னாரு. அந்த டாக்டர் ஒவ்வொரு தடமும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணாரு, அந்த அவங்க வீட்டுல அந்த வயசான பொம்பளை வீட்டுல இருந்து ஒவ்வொரு பொருளா திருடிட்டு இருந்தார். நிறைய நாள் இதே மாதிரி வந்து போய் அவர் வைத்தியம் பண்றதுக்காக நிறைய நாள் வந்து போயிட்டு இருந்தாரு. ஃபைனலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அவங்க கண்ணு ஃபுல்லா சரியாயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள அவரு எல்லாத்தையும் திருடி இருந்தாரு. ஹேட் ஸ்டோலன் அப்படிங்கிறது திருடி முடிச்சிட்டாரு அப்படின்ற அர்த்தத்துல வருது. இது வெர்பு நம்ம ஸ்டீலிங், வில் ஸ்டீல் அப்படியா சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஹேட் ஸ்டோலன் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ரக்சர். ஹேட் ஸ்டோலன்னா முன்னாடியே முடிஞ்சிருச்சு, இது திருடி முடிச்சிட்டாரு அப்படின்ற அர்த்தத்துல வருது. இந்த உமனுக்கும் அந்த பொம்பளைக்கும் அவங்க கண்ணு நல்லா தெரிஞ்சுது. ஆனா பார்த்தாக்கா வீட்டுல சாமானே இல்லை. சரி, இந்த டாக்டர் தான் திருடி இருக்காருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா பண்ணாங்க. அவங்க அந்த டாக்டருக்கு, உனக்கு நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க ஃபீஸ் கொடுக்கறதுக்கு. அந்த டாக்டர் நேரா அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார், நீதிமன்றத்துக்கு போயிட்டார். அங்க நீதிமன்றத்துல அந்த நீதிபதி அந்த வயசானவங்களே கேட்டார், வயசான பொம்பளையே கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னால ஒழுங்கா ரொம்ப நல்லா பார்க்க முடியாத சமயத்துல கூட நான் என் வீட்டுல நிறைய பொருட்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால ஒரு பொருளை கூட பார்க்க முடியல. நான் டாக்டர் கிட்ட என்ன ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க, எனக்கு கண்ணு தெரிஞ்சா மட்டும்தான் அவருக்கு ஃபீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப என்னால எந்த பொருளையும் பார்க்க முடியல, அதனால என்னால ஃபீஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா. அந்த டாக்டருக்கு அவர் பண்ண தப்பு புரிஞ்சுட்டு, இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டாரு. ஒன்றும் பண்ணாம போயிட்டார். இஃப் யூ காட் தி சேம் மீனிங், வெரி குட். பட் as I always tell you, keep listening again and again to English. Until we meet in the next video, bye.